இவங்க 5 பேர் தாங்க நம்ம ஹீரோஸ். சின்ன வயசுலேருந்தே அனாதை இல்லத்தில் ஆதரவு இல்லாமல் வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பணக்கார பையனோட நட்பு கிடைச்சி அவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க வாழ்க்கையில் ஏற்படுற திருப்பம் தாங்க இந்த கதை. ஏன்டா என்னைய குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன படமா ஓடுது? ஆமாம், காலேஜ்லேயும் படி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அங்கேயும் படி, எப்போ பாரு. இப்போ நான் என்னடா பண்ணட்டும்? இப்போ புக்கை முறையால் உன்னை கட்டி வச்சு கொடுக்க வச்சிடலாம். நெஞ்சு போட செல்வல் சாமியார் பொறாம இந்த டேங்கிஸ் தொல்லை தாங்கவே முளைச்சொல்லும். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு பாரு, நான் தூங்கிட்டு இருக்கு. தெய்வமா இருந்தாச்சு. பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போச்சு. மணி 4 தாண்டா ஆகுது. பக்கி. சரி கௌதம் எங்க? ஹாய் என்னடா வெட்டியா உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்களா? சிப்பா சான் கொஞ்சம் வெளில போண்டியதுக்கு வண்டி சர்வீஸ் ஒன்று எடுத்து வந்துங்கடா. நீ என்ன மச்சான் அவசரம்? நாளைக்கு பொறுமையா எடுத்துக்கலாம்டா. நீங்கள் ஏதாச்சும் எடுத்து வேண்டாம், ஏதாச்சும் வெளில போகலாமா? எடுத்துடாடா. சரி குடுறா, வாங்கிக்க. ஓகே சர்வீஸ் எடுத்து வந்துச்சான். சரி பாய், நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், டேவிட் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கள்ட்ட கடலை போட்டுட்டே இருக்கான்டா. அவன் தொல்லை தாங்க முடியலடா. நாம ஏன் அந்த பொண்ணை பண்ணக்கூடாது? அதெல்லாம் வேணாம் மச்சான், வா. டேய், அங்க பாரு பாரதி ரகுமார் இருக்கு. அவங்களே தான்டா. இங்க என்ன பண்றானுங்க தெரியலையே, வா போய் பார்ப்போம். டேய் ஜூனியர், என்ன இந்த பக்கம்? ஒன்று வாரன் டொனேஷன் வேண்டாம் சொன்னார், அதான். இவன் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கான்? அண்ணா சும்மா ரோட்டில் விளையாண்டுட்டு வந்திருந்தப்ப தெரியாம தன்னாடி ஃபோன் கீழே வச்சு அதுக்கு போய் எங்களை அடிச்சிட்டாருண்ணே. அடித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேவலமாக திட்டாருண்ணே. டேய், யாருன்னு காமிடா அவனை. ஏன் மச்சான் அவங்களாம் போயாச்சா? அப்புறம் நம்ம ஏரியாவில் வந்து நம்மள்ட்ட சீனை போட்டு சரி அதை விடு. டேய், ஏன்டா அவன் அடிச்ச? நான் ஆளை கூட்டி வந்துருக்கியா? செல்போனை திருவிட்டு அவன் அடிச்சான். செல்போன் வேணா, புதுசாக வாங்கி கொடுத்துறேன். அடிச்சதுக்கு திருப்பி அடி வாங்கிக்கிறியா? ஓடா பேசுறா. ஏன்டா ஏரியா பசங்க நம்பி அடிச்சிருந்தீங்க தேவலாமாப்போ? அவன் நம்ம பசங்க மேல கை வைப்பான், பார்த்துட்டு இருக்க சொல்றியா? ஹாய் என்னடா எல்லாரும் மாதிரி உட்காந்துருக்கீங்க, என்ன அவசியம்? ஒன்றும் இல்லாமப்பல ஏரியா பசங்க போய் பிரச்சனை போட்டு வந்துருக்காங்க. ஏன்டா தேவலாம் பிரச்சனை பண்ணிருக்கீங்க? ஆச்சா நான் கூட சொன்னேன்டா, அவன் தான்டா கேட்கல. என் மேல தப்பு இல்ல, அவன் தான் பிரச்சனை பண்ணான். சரி விடுங்க, நடந்தே போச்சு. வீட்டுக்கு போங்கடா. ஏய், நீ என்ன வீட்டுக்கு போலையா? பணம் எழுந்திரிச்சான். ஆமா, சீக்கிரம் பார்க்கன்னு சொல்லு. சரி போ, பார்த்து சீக்கிரம் வா வீட்டுக்கு. என்னடா பண்ண? குழந்தைக்கு கிஸ் குத்தம் போடா. வினோத், வா மச்சான். ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். ஆமா, காலையிலேருந்து எங்க போயிருந்த? இல்லை மச்சான், காலைல முடிவெட்ட போயிட்டு வந்தேன். பார்த்தா பசங்க இறங்கணும். ஃபோன் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க. நீ போல? நான் போல மச்சான். சரி வா மச்சான், வண்டியை சர்வீஸ் கொடுத்து நம்ம எடுத்து வந்துடுவோம். நான் வரல, நீ போ. வா மச்சான், போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போவோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வா போ. சரி வா. ஏய் லூசா நீ, இப்பதான் பிரச்சனை நடந்திருக்கு, மறுபடியும் வெளில போற? இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. நான் வண்டி எடுத்து ஆஃபீஸ் வந்துடுவோம், நீ போ. நான் பாண்டி எல்லாம் மாறிட்ட, திடீர்னு இந்த பக்கம் வந்துருக்க. என்ன மச்சான் பார்த்த மாதிரிச்சு? ஒன்னையும் தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துருக்க? என்ன வம்சி ஒன்று பார்க்கணும்னா. வம்சியா எங்க? வம்சி வெள்ளாடா. டேய் சும்மானு இருக்கா, தொண ஆட்டிக்கிட்டு இருக்க. நடந்த பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஆர் போட்டோடா அது? எங்க காமி? டேய், இவன் தான் மச்சான் பிரச்சனை பண்ணா. என்னடா சொல்ற?
டேய் இவன் தான் மச்சான் எனக்கு பிரச்சனை பண்ணா. ஏய் என்ன சொல்ற? எங்க காமி? இங்கே காமி. பயமா இருக்கு மச்சி, வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். கௌதமே சந்தேகப்படுறியா? எனக்கு என்னமோ பயமா இருக்குடா, வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். எங்கே போய் பார்ப்பா? மெக்கானிக் ஷெட் தான் போயிருக்கணும். இப்போ போய் பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். சரி வாங்க போவோம். ஆ இவன் தான் மச்சான் இன்னைக்கு அடிச்சது. இப்போ என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? என்னடா ஓவரா துண்டா? நான் ஃப்ரெண்ட் அந்த நிமிஷம் வச்சா உனக்கு என்ன? உனக்கு அண்ணனா தம்பியா? ரொம்ப தான் துண்டிட்டு இருக்க. எல்லாவதையும் எங்கள் ஃப்ரெண்டு தான் முக்கியம். அவன் சைனிங் முடிவு பண்ணிட்டாங்களாம். அவன் என்ன பண்ணாலும் ஏற்றுட்டு தான் ஆகணும். என்னடா பேசிட்டு இருக்கேன்? மச்சான் இரு, நான் சொல்றேன். மச்சான் அடிக்க வராங்கடா. ஓஹோ, என்ன அடிக்க வராங்கன்னா அசல்ட்டா ஓஹோங்கிற. என்னது இது? இது ஓங்கையில கிடைச்சிருச்சா? நான் காணும் தேடி இருந்தேன், ஓங்கையில கிடைச்சிச்சு. ஒருத்த மட்டும் அடி வாங்க போலாம 5 பேர் அடிவீங்களா? வாங்கடா பாப்போம். ஏய், காசுக்காக எதை வேணா பண்ண துணிச்சிட்டல. நாங்க வேணும்னா அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருக்கலாம். ஆனா மானம் ரோசம் சூடுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குடா. உன்னை எப்படிமா நினைச்சோம்? அந்த பணத்தை விட நாங்க சின்ன ஆள் ஆயிட்டோம்ல. போடா, நீ இருக்க ஊர்ல இனிமே நாங்க இருக்க மாட்டோம்டா. அவனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருந்தா. போடா. இந்த உலகில் அனைத்தும் வியாபாரமாகிவிட்டது, நட்பும் காதலும் கூட. உலகில் வாழ அனைவருக்கும் சம உரிமை உண்டு. ஆனால் பெற்றோர்கள் இல்லாதவர்களை அனாதைகள் என பெயரிடும் இச்சமூகத்தில் சிலர் அவர்களோடு நட்பு பாராட்ட விரும்புவதில்லை. அவர்களை தீண்டத்தகாதவர்களைப் போன்றே சிலர் கருதுகின்றனர். மேலும் பறக்க கற்றுக்கொண்ட பின்புதான் பறவை கூட தனியாக வாழும். ஆனால் இவர்கள் பிறந்ததிலிருந்தே தன்னம்பிக்கையோடு வாழ்கின்றார்கள். இந்த தன்னம்பிக்கை பறவைகளை நாம் ஆதரிக்காவிட்டாலும் அவமதிக்காமலாவது இருக்க வேண்டும். இனியாவது சம உரிமையோடு வாழட்டும் இந்த திசை தெரியா பறவைகள்.